டீசென்ட்ரலைஸ். ஓகேங்களா? ஸோ 100% டீசென்ட்ரலைஸ் மட்டும் இல்லாமல் பினான்ஸ் பிளாக் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வெப்ரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்பர் 1 டெக்னாலஜி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 100% ரிவார்ட்ஸ் வந்து இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடுறாங்க. ஸோ கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறவங்களுக்கு நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் மைனிங் போனஸ் 30% அண்ட் தென் வந்து அப்கிரேட் மைனிங் போனஸ் 50%, லெவல் மைனிங் போனஸ் 18%. ஓகேங்களா? 98% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டி பில்டர்ஸ்க்கே வந்து நமக்கு ரிவார்ட்ஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. 2% மட்டும் நம்மளோட பிளாக் செயின் டெவலப்மெண்ட்காக கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ 100% ரிவார்ட்ஸும் நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஸோ இந்த கம்யூனிட்டியை அழகாக பில்ட் பண்ணி ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா சாரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேட் மைனிங் ஸ்லாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேபிள் காயின் USDT. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மணிக்கு செகண்டாக வேல்யூ பண்ணக்கூடிய ப்ராடக்ட் காயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா USDT. இதுதான் வந்து நமக்கு யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா $10, செகண்ட் $20, தேர்ட் ஒன் $50, ஸோ $100, $250, ஸோ $500, $1000, $2500, $5000, $10,000. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 10 லெவல்ல நீங்க இந்த ஸ்லாட்டை பை பண்ணி வரலாம். ஓகே, ஸோ இதுல வந்து 10 ஸ்லாட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் வந்து $10,000 கொடுத்து உள்ள வரணுமா? அப்படி கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் பாத்தீங்க அப்படின்னா ஜாயினிங் ஸ்லாட் வந்து $10 நீங்க உள்ள வர போறீங்க. ஓகே, $10 நீங்க உள்ள இந்த பிசினஸை எடுத்துக்கிறது மூலயமா உங்களுக்கு 100 crores நீங்க earn பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் கம்பெனி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ப முடியுதா? $10 கொடுத்து உள்ள வந்து நாங்க வந்து 100 கோடி சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வந்து டவுட் இருக்கலாம். ஸோ இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தங்க மழை நமக்கு பொழிஞ்சிட்டே இருக்க போது. ஸோ உங்களோட $10 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வ நிச்சயமா நீங்களுக்கு 100 crores நீங்க earn பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு அழகா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டைரக்ட் மைனிங் போனஸ் 30% எப்படி கிடைக்குது பார்ப்போம். ஸோ நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள $10 உள்ள வந்தாச்சு. சரி, ஸோ நீங்க $10 உள்ள வந்துட்டீங்க. ஸோ உங்களோட நீங்க இந்த பிசினஸ் உங்களோட டைரக்ட் ரெஃபரல் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், கொலீக்ஸா இருக்கலாம், இந்த பிசினஸை கொடுக்கலாம். ஸோ யாரோட லைஃப் நீங்க லைஃப் ஸ்டேட்டஸை நீங்க வந்து மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் சம்பாதிக்கணும், நம்மளோட ஃபேமிலியை அவங்கள வந்து சேஃபா நம்ம கொண்டு செக்யூரா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த பிசினஸை கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு பர்சனை கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அது மூலியமா டைரக்ட் மைண்டிங் டைரக்ட் ஸ்பான்சர் ஒவ்வொருத்தர் மூலியமா உங்களுக்கு 30% ஆஃப் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்து அவங்க கரெக்டா இந்த 10 ஸ்லாட்ஸ் வரைக்கும் பை பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு 30% இன்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 5 lakhs earn பண்ண முடியும். ஒரே ஒரு பர்சன் 100% அவங்களோட அப்கிரேட் மட்டும் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் இருப்பாங்களா? கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்கள் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம தேடி கொடுக்கும் போது ஸோ எவ்வளோ டைரக்ட் மைனிங் கொடுக்குறோமோ அவ்வளோ நமக்கு 30% ஆஃப் இன்கம் கிடைக்க போகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மேட்ரிக்ஸ்ல தான் நமக்கு வந்து இது ஃபில் ஆகும். ஸோ ஸ்பில்ஓவர் மூலியமா நாம கொடுக்குற ரெஃபரலும் வந்து நமக்கு பேஸ் ஆகும். அதே மாதிரி நம்மளோட அப்ளைன்ஸ் கொடுக்கறதாவும் நம்மளோட லைஃப் லைன்ஸ் கொடுக்கறதும் வந்து பாத்தீங்கன்னா இல்லை ஸ்பில்ஓவர் மூலியமா ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆக போகுது. அது மூலியமா நமக்கு இன்கம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து டைரக்ட் ரெஃபரல் நீங்க கொடுக்கும்போது ஒருத்தர் மூலியமா உங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபாய் நம்ம சம்பாதிக்க முடியும்னு சொன்னேன். ஸோ அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ரிக்ஸ்ல 2 பேர் வருவாங்க. ஸோ அந்த 2 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட ஸ்லாட்ஸ் 10 ஸ்லாட்ஸ் அவங்க பை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் உங்களோட டைரக்ட் ரெஃபரல் பர்ச்சேஸ் பண்ணும்போது 30% ஆஃப் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா $10 ஃபர்ஸ்ட் லெவல்ல $10 பை பண்ணி அவங்க உள்ள வருவாங்க. ஸோ அதுல 30% பாத்தீங்கன்னா அந்த 2 பேரும் $3. ஸோ $6 உங்களுக்கு இன்கமா கிடைச்சிருக்கும். செகண்ட் லெவல்ல இருக்கிறவங்க $20 செகண்ட் லெவல் அவங்க பை பண்ணும்போது
ஸோ அங்க 30% பாத்தீங்க அப்படின்னா $6 உங்களுக்கு $12 இன்கமா கிடைக்கும். தேர்ட் லெவல் அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுல $15 உங்களுக்கு 2 பேர் மூலியமா $30 கிடைக்க போகுது. $100 அவங்க பண்ணும்போது அதுல 30% உங்களுக்கு $60 இன்கம் கிடைக்க போகுது. அந்த மாதிரி அவங்க 10 ஸ்லாட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணும்போது இந்த 2 பேர் மூலியமாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு $11,658 நமக்கு இன்கமா கிடைக்கும். ஓகே. ஸோ இவங்க வந்து ஒன்லி இவங்க வந்து ஸ்லாட் பை பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 30% ஆஃப் இன்கம் கிடைக்க போகுது. ஸோ இதே மாதிரி 2 பேர் வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு $10,49,220. ஸோ அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு இந்த இன்கம் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி 2 மேட்ரிக்ஸ்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 பேர் 4 பேர் ஆவாங்க. ஸோ உங்களோட இன்கம் அப்படியே டபுள் ஆகும். ஓகேங்களா? ஸோ 20,98,440 rupees உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். ஸோ இந்த 2 பேர் 4 பேர் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தெரிஞ்ச எவ்வளவு பேர் வேணாலும் நீங்க வந்து நமக்கு இன்கம் கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அப்படின்றது கிடையாது, அன்லிமிட்டட் சொல்லிட்டேன். ஸோ நிறைய டைரக்ட் மைன் கொடுக்கலாம். ஸோ நிறைய நமக்கு இன்கம் இதுல காத்துட்டு இருக்கு. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்கிரேட் மைனிங் போனஸ் 50%. ஸோ இது எப்படி அப்கிரேட் மைனிங் போனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க வர போறீங்க, இந்த பிசினஸ் எடுத்துட்டீங்க, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க போறீங்க. ஸோ அவங்க மூலியமா உங்களுக்கு 50%. ஓகேங்களா? ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் $10 உள்ள வரும்போது அதுல 50% $5 உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி செகண்ட் பர்சன் வர போறாங்க, அவங்க மூலியமாவும் உங்களுக்கு 50% அப்படின்னும் போது அங்க ஒரு $5 உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு டைரக்ட் மைனிங்ல உங்களுக்கு கிடைச்சிரும். அது இல்லாம அப்கிரேட் மைனிங் சூப்பர். ஸோ இல்ல 50% ஆஃப் இன்கம் நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இதேதான் 2 மேட்ரிக்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் 4 பேர் ஆவாங்க. ஓகே. இதுல இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படி கேட்டீங்கன்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெவல் நம்மள்தான் இருக்கலாம். செகண்ட் லெவல்ல வர 4 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ரெஃபரலா இருக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. நம்மளோட ரெஃபரன்ஸ் மூலயமா வர ரெஃபரன்ஸாவும் இருக்கலாம். மேபி நம்மளோட அப்ளைன்ஸ் மூலயமா வர ரெஃபரன்ஸாவும் இருக்கலாம். அது ஸ்பில் ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அப்படின்னா அவங்க மூலியமாவும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லாட் பை பண்ணும்போது அவங்க மூலியமா $5 அப்ப 2 பேர் மூலியமா $10 நமக்கு கிடைக்க போகுது. செகண்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 4 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க செகண்ட் ஸ்லாட் பை பண்ணும்போது $20 அவங்க பை பண்ணும்போது ஸோ ஒவ்வொருத்தர் மூலியமாவும் $10, ஸோ $40 நமக்கு இன்கமா கிடைக்கும். ஸோ தேர்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 8 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க $50 பை பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து 50 இன்கம். மேடம் உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பார்த்து நல்லா இருந்துருங்க பாருங்க. ஸோ 8 பேர் கிட்ட இருந்து சாரி சிக்னல் இருக்க இடத்துல தான் இருக்கேன். ஸோ இப்போ ஆடிபிளா சார்? இப்போ ஓகே. ஸோ ஃபோர்த் லெவல்ல 16 பேர் இருப்பாங்க. அவங்க ஃபோர்த் ஸ்லாட் $100 பண்ணும்போது நமக்கு $50. ஸோ அந்த 16 பேர் மூலயமா நமக்கு $800 கிடைக்கும். ஸோ இவங்க எல்லாரும் நம்மளோட ரெஃபரலா இருக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் அவங்க வரும்போது அவங்களோட ஸ்லாட்ஸ் பை பண்ணும்போது நமக்கு 50% ஆஃப் இன்கம். 5th லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 32 பேர் இருப்பாங்க. ஸோ அங்க $250 பர்ச்சேஸ் நடக்கும். ஸோ அவங்க அதுல 50% $125. ஸோ 32 பேர் மூலியமா $125 $4000 உங்களுக்கு கிடைக்க போகுது. சேம் 6வது லெவல்ல 64 பேர் இருப்பாங்க. அங்க $500 நடக்கும் ஸ்லாட் பை பண்றது. ஸோ அங்க $250னா 64 பேர் மூலியமா நமக்கு $16,000 நமக்கு கிடைக்க போகுது. ஸோ 7வது லெவல்ல 128 பேர், அங்க $1000 பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு 500. ஸோ அங்க 128 பேர் மூலியமா $64,000. ஸோ 8வது லெவல்ல 256 பேர் இருப்பாங்க. அங்க $2,500 பர்ச்சேஸ் நடக்கும்போது $1,250. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா $3,20,000 நமக்கு கிடைக்க போகுது. ஸோ 9th லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 512 பேர் மூலியமா $2,500, அங்க 5,000 ஸ்லாட்ஸ் நடக்கும். ஸோ 2,500. ஸோ இங்க அப்படின்னு 12,80,000.
டாலர்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. 50% வரும்போது நமக்கு $5,000. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 51,20,000 டாலர்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஸ்டாக்ஸ் பை அப்கிரேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா 68,05,050 ரூபாய் நமக்கு டாலர்ஸா கிடைக்க போகுது. ஸோ ஒரு தெத்தரோட ஐஎன்ஆர் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 90 rupees. ஸோ நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பிசினஸ்ல இது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே இவங்க எல்லாருமே பை பண்ணணுமா? ஸோ செகண்ட் லெவல்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா 4 பேரை பை பண்ணணுமா? 10வது லெவல்ல இருக்கவங்க 1000 பேரை பை பண்ணணுமா அப்படின்னா கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எத்தனை பேர் பண்ணாலும் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா 10th லெவல்ல இருக்கவங்க 100 பேர் பண்றாங்களா? ஸோ அவங்க ஒவ்வொருத்தர் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்கம் கிடைக்கும். பேலன்ஸ் உங்களுக்கு அவங்க எப்போ பண்ணாலும் உங்களுக்கு வெயிட்டிங்ல தான் இருக்கும். ஸோ 50% ஆஃப் அப்கிரேட் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ நிறைய பிசினஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட ரெஃபரல் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு இன்கம் கிடைச்சிட்டு இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ரெஃபரலா இருந்தாலும் உங்க அப்கிரேடோட ரெஃபரல் எங்க வந்து உங்களோட ட்ரீல வந்து அவங்க ஃபிக்ஸ் ஆகினாங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஸோ இந்த 50% ஆஃப் இன்கம் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படி கேட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம 2 பேர் மூலியமா வந்து 4 பேர் வர போறாங்க. அந்த மாதிரி நம்ம டீம் ஒர்க்கா தான் இந்த பிசினஸ் நடக்குது. ஸோ அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிலோவர் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்கம் நமக்கு கிடைக்கிறதுக்கு அழகா நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா லெவல் மைனிங் போனஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம நிறைய நெட்வொர்க்ல கேட்டிருப்போம். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் எடுத்தாலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாசிவ் இன்கம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது எல்லாம் நடந்துச்சா அப்படின்னு கிடைக்கும்போது ஸோ பாசிவ் இன்கம் அப்படின்னும் போது வந்து மினிமம் 3 years அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா 3 years கழிச்சு பார்க்கும்போது அங்க நமக்கு வந்து ஏமாற்றம் தான் மிச்சம். ஆனா இங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையான பாசிவ் இன்கம் அப்படின்னா பாத்தீங்கன்னா லெவல் மைனிங் போனஸ். ஸோ 18% எப்படி கிடைக்கிறது பாத்தீங்கன்னா ஸோ இதுல மட்டும் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க கேட்டகரி என்னன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லாட் பை பண்ணி இருக்கணும். அதே மாதிரி ஒரு டைரக்ட் ரெஃபரல் நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ இங்க 2, 4, 6, 8, 10, 12 லெவல்ஸ்ல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லெவல் மைனிங் கிடைக்க போகுது. அப்போ நம்ம வந்து பேலன்ஸ் இருக்க 6 ஸ்லாட்ஸ்ல வந்து நமக்கு கிடைக்காதா அப்படின்னா கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நம்மளோட அப்லைன் நமக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து செகண்ட் லைன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால எல்லா லைன்ஸ்லயுமே நமக்கு லெவல் மைனிங் இருக்கு. ஸோ நமக்கு கிடைக்க போகுது இந்த 6 லைன்ஸ்ல மட்டும் கிடைக்க போகுது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லாட் பை பண்ணி ஒரு டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ அங்க 2வது லெவல்ல இருக்க 4 பேர் ஸோ அவங்க என்ன அப்டேட் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு 2% ஆஃப் இன்கம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நீங்க செகண்ட் ஸ்லாட் பை பண்ணிட்டீங்க 2 பேரை டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட 4வது லெவல்ல இருக்க 16 பேர் மூலியமா உங்களுக்கு 2% ஆஃப் இன்கம் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஸோ 3வது ஸ்லாட் நீங்க பை பண்ணிட்டீங்க 3 பேரை டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 6வது லெவல்ல இருக்க 64 பேர் மூலியமா உங்களுக்கு 3% ஆஃப் இன்கம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா 4வது ஸ்லாட் நான் பை பண்ணிட்டேன். ஸோ 4 பேரை நான் டைரக்ட் ரெஃபரலும் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட 8வது லெவல்ல இருக்க 256 பேர் மூலியமா எனக்கு 3% ஆஃப் இன்கம் கிடைக்கும். அண்ட் தென் 5th ஸ்லாட் நான் பை பண்ணியாச்சு. 4 பேர் தான் நான் ரெஃபரல் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th லெவல்ல 10th லெவல்ல 1024 பேர் இருப்பாங்க. அவங்க மூலியமா எனக்கு 3% ஆஃப் இன்கம் எனக்கு லெவல் மைனிங்கா கிடைச்சிட்டே இருக்க போகுது. ஓகே 12th லெவல்ல ஸோ அதுக்கு ஏதாவது இருக்கா எக்ஸ்ட்ரா அப்படின்னா கிடையாது. நீங்க 5 ஸ்லாட் பை பண்ணிடுறீங்க 4 பேரை டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தீங்க அப்படின்னா இதுல மிஸ் ஆகாம தான் நமக்கு 12th லெவல்ல இருக்க 4,905% இருக்கும். ஸோ என்னப்பா 2% இது என்ன இன்கம் கிடைச்சிட போகுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஸோ 2 பேர் ஃபர்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ 2 பேர் மூலியமா உங்களுக்கு 2வது லெவல் 4 பேர் மூலியமா 1555 பேர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். 4வது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 6,218 ரூபாய். ஸோ அந்த மாதிரி 6 லெவல்லையும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஸோ 47,70,455 நமக்கு இன்கமா கிடைச்சிருக்கும். ஸோ பெர்சன்டேஜ்ல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2%, 3% அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஆனா
இந்த இன்கம் தான் பாத்தீங்கன்னா நம்ம ரியலி வந்து பாத்தீங்கன்னா பாசிவ் இன்கமா கம்பெனி கொடுத்திருக்காங்க. சோ நான் முன்னமே சொன்ன மாதிரிதான். சோ நம்மளோட ரெஃபரல் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு லெவல் மைனிங் கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி. ஆனா இங்க அப்படி கிடையாதுன்னு. ஓகேங்களா? உங்களுக்கு கீழ இருக்க உங்க ட்ரீல என்ன ஒர்க் நடந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல் மைனிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிசினஸ பொறுத்த வரைக்கும் சோ ஏமாற்றம் அப்படின்றதே கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வரவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டீம் ஒர்க்கா தான் இந்த பிசினஸ் பண்ண போறோம். சோ டீம் ஒர்க்கா பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா சோ நான் முதல்ல சொன்ன விஷயங்கள் இங்க எல்லாமே வந்து எனக்கு பூர்த்தி ஆயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அச்சீவ்மெண்ட்டுக்கு நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். சோ என்ன நோக்கி வரவங்களையும் நான் வந்து என் கூடயே வந்து கூட்டுட்டு வரும்போது சோ எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்க போறோம் அப்படின்றதுதான் இந்த பிசினஸ்ல நான் கத்துக்கிட்ட விஷயம். சோ இன்னைக்கு நீங்க எல்லாருமே வந்து யோசிச்சிருக்கலாம். சோ நிறைய விஷயங்கள் வருது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றவங்கள நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சோ நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏமாற்றங்கள் மிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்றேன். சோ ஆனா இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லட்சியம் அப்படின்றது ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ லட்சியம் இல்லை என்றால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். வேண்டும் லட்சியம் வெற்றி நிச்சயம். சோ இந்த விஷயம் வந்து எனக்கு இன்னைக்கு பிடிச்சிருந்துச்சு. சோ அதுக்காக தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணேன். சோ ஏன் அப்படி கேட்டீங்கன்னா லட்சியம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க நம்ம எல்லாருமே வந்து நம்ம சக்சஸ் நோக்கி போகவே மாட்டோம். ஓகே என்ன வருது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா நாம இன்னைக்கு ஒரு லட்சியம் எடுப்போம். இன்னைக்கு நியூ இயர் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெசல்யூஷன் நம்ம எல்லாமே எடுப்போம். ஆனா இந்த கோல் பாக்ஸ்ல இணைஞ்ச எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நமக்கான ஒரு லட்சியம் நம்ம இன்னைக்கு எடுத்துக்குவோம். என்ன லட்சியம் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் $10 ஓகேங்களா? சோ இந்த $10 வந்து இப்ப நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் அதுவும் இப்ப இருக்க டெக்னாலஜி பிசினஸ் இதுதான் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா இந்த அழகான இந்த $10 மூலியமா நமக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை நம்ம கம்பெனி கொடுத்திருக்காங்க. சோ இதுல எடுத்திருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோடீஸ்வரர்கள் அப்படின்றது நிச்சயம். ஓகே 2025ல இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து நம்ம இணைஞ்சிருக்கோம். 2026ல நான் மார்னிங் சொன்ன மாதிரிதான். சோ எல்லாருமே வந்து பில்லியனர்ஸா இருப்போம் அப்படின்றத எல்லாரும் சந்தேகம் இல்ல. அவ்வளவு அழகா நமக்கு வந்து இந்த கிரியேட்டர் நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ அவங்க போட்டு கொடுத்த ரூட் மேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகா நம்ம வந்து அந்த ரோட்ல நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம போனோம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பில்லியர்ஸ் ஆகலாம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இங்க எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கோல்பக்ஸ், தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சகோதரி.